ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ஸ்மார்ட் கிச்சன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நார்மலாக எப்பவும் போல் ஒரே மாதிரி ஜடை பின்னி போர் அடிச்சிருக்கோம். இனிமேல் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி எப்படி அழகழகாக அவங்களுக்கு ஜடை பின்னி விடலான்னு பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் அவங்களுக்கு ஸ்கூல் லீவு விட போகிறாங்க இல்லைங்களா. இப்போ தான் நமக்கும் டைம் கிடைக்கும். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி அழகு பண்ணி பார்த்துக்கலாம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் நமக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா பை மோட் இ ஷாப்பிங் தாங்க. ஆமாங்க, இந்த பை மோட் இ ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து எல்லா பொருட்களுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இ ஷாப்பிங் ஆன்லைன் போர்ட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் கிடைக்கும். ப்ளஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் மிக தரமானதாகவும் தரத்திற்கேற்ற நியாயமான விலையோடும் கிடைக்குங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பை மோட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு நீட்டான ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ ஸ்பீடாக தலை சீவுறாங்களே நினச்சிக்காதீங்க. நான் ஸ்லோவாக தான் சீவினேன். அது கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோ இருக்கிறனால உங்களுக்கு அப்படி காட்டுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தலையில் நல்ல சிக்கு இல்லாமல் சிக்கு இல்லாமல் நல்லா சீவி நீட்டாக எடுத்துக்கலாங்க. வெயில் டைம் ஆகிடுச்சு, அதனால் நல்லா எண்ணெய் வைங்க குழந்தைகளுக்கெல்லாம். வாரத்தில் 3 நாள் தலை குளிக்க வைக்கிறோமோ அதே மாதிரி வாரத்தில் 4 நாள் தலைக்கும் நல்லா எண்ணெய் வச்சு விடுங்க. ஏன்னா இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் ஆகிறனால ஹீட் ஆகிற ப்ராப்ளம் எல்லாம் வரும். அந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் நல்லா அவங்களுக்கு தலைக்கு குளிர்ச்சியாக வச்சு விடலாம். அந்த மாதிரி இது வந்து தலை குளித்தா தான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம நீட்டாக நமக்கு அழகாக இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் பேக் மாதிரி அந்த ஸ்டைல் தான். பட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உச்சந்தலையிலேருந்து முடி எடுப்போம். இது அப்படி கிடையாது. நம்ம சென்ட்ரு ஹேர் பின் குத்துற மாதிரியே, இப்போ பெரியவங்கள நம்ம பின்னுவோம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம முடி எடுத்துகிட்டு எப்பவும் போல் 3 கால் பின்னலே போடுங்க. ஒரே ஒரு டைம் பின்னல் போட்டோன்னா 2 சைடில் இருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அந்த 3 காலில் கரெக்டாக மேலே வர்ற மாதிரி நம்ம எடுத்து பின்னினோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஷைனிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வச்சுருக்கிறதுக்கும் அந்த ஜடை ஹோலாக பின்னி முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஒரு முடி கூட கலையாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறதுனால இப்போ குளிக்கவே சோம்பேறித்தனப்படுவாங்க நிறையா குழந்தைங்க. 7 மணிக்கெல்லாம் போகிறதுனால எல்லாம் நேரமாக எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி டயர்டாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் இருக்க டைம்ங்கிறதுனால குளிக்க லேட் பண்ணுவாங்க, தலை சீவ சோம்பேறித்தனப்படுவாங்க. நம்ம அப்படியே விட முடியாது இல்லைங்களா. அதனால் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இந்த லீவில் நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம் இல்லைங்களா. அதனால தான் இப்போ சிம்பிளாக அழகாக இப்போ 3 கால் ஜடை எடுத்து 2 சைடும் நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் பேக் போடுறதுக்கு முடி எடுத்து பின்னுவோமோ அதே மாதிரி இது வந்து 3 டைம் தான் ரொட்டீன் ஆகுங்க. ஃப்ரெஞ்ச் பேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் மேலேருந்து அழகாக பின்னிட்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம இது காதுக்கிட்ட இருந்து மட்டும் எடுத்து பின்னுனா போதும், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கீழே வர நம்ம எப்பவும் போல் நம்ம 3 கால் ஜடையே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பின்னி முடிச்சாச்சு. 5 நிமிஷம் வேலை தாங்க. நம்ம வந்து குழந்தைங்க விளையாடும்போது பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் அவங்க முடியை பார்க்க. அது மாதிரி நீட்டாக பின்னி விட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேர் போடுவீங்க, இருந்தாலும் நான் இப்போ வந்து போடுறதுனால உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.